சமூக நீதி காத்துக்கின்ற போராளியாக என்றும் களத்தில் இருக்கக்கூடிய ஓய்வறியாத உழைப்புக்கு சொந்தக்காரராகவும் என் சக்திக்கு மீறி உழைக்கிறேன் என்று தெளிவாக எடுத்து சொல்லி இன்னும் உழைப்பை தவிர எனக்கு வேறு நெறி இல்லை என்று அருமையாக தன்னுடைய பிறந்தநாள் வாழ்த்துச் செய்தியிலே சொன்ன நம்முடைய முதல்வர் அவர்கள் 73வது ஆண்டு என்று சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு காலடி எடுத்து வைத்தாலும் அதை திருப்பி போட வேண்டும். 37 இளைஞன் எப்படி ஒரு கடுமையாக உழைப்பார்களோ அதுபோல் அவர்கள் உழைக்கிறார்கள். அவருடைய உழைப்புக்கேற்ற வெற்றி நிச்சயமாக வரும். மீண்டும் அவர்தான் இந்த தேர்தல் முடிந்தவுடனே இது மிக முக்கியமாக 26இல் மீண்டும் ஆட்சி அமைப்பார். திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கூட்டணி நாளுக்கு நாள் பெருகும் கூட்டணியாக இருக்கிறது. அதே நேரத்தில் இன்னொரு வழக்குகள் இருக்கக்கூடியவர்கள் சுதந்திரத்தை இழந்திருக்கிறார்கள், அடிமைகளாக இருக்கிறார்கள். அதற்கு நேற்றைய உதாரணம் ஒன்றே போதும். எந்த அளவிற்கு முதல்வர் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவரை பற்றி சொல்லுகிற போது தெளிவாக ஒரு அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்து விட்டார் பாஜகவுக்கு. அதிமுகவை ஏற்கனவே அவர் அடமானம் வைத்து விட்டார்னு சொன்னதற்கு அடையாளமாகத்தான் இன்றைக்கு மதுரையில் நடக்கக்கூடிய அந்த மாநாட்டு அந்த கூட்டத்தினுடைய முகப்பு பந்தலிலே நேற்று காலையிலே தந்தை பெரியார் உயரத்தில் இருந்தார். ஆனால் அங்கே இருந்து பாஜக ஆர்எஸ்எஸ் உத்தரவு வந்தவுடனே அதிமுக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற அந்த கூட்டத்தில் பெரியாரை கீழே வீழ்த்திவிட்டு தாமரை அந்த இடத்துல இடம்பெற்றிருக்கிறது என்பது இருக்கிறது. அதுவே இது ஒன்று போதும் அவர்கள் மிகப்பெரிய படுதோல்வியை சந்திப்பதற்கு காரணம். பெரியார் சிறியார் அல்ல, பெரியார் எல்லா இடத்துக்கும் இருக்கக்கூடிய வறியோருக்கெல்லாம் மிகப்பெரிய அளவிற்கு நெறியாளராக இருந்து வழிகாட்டக்கூடியது. இன்னும் கேட்டால் அதிமுக நிறுவனர் எம்ஜிஆர் அவர்களே கூட சிறப்பு செய்த நிலையெல்லாம் மாறிவிட்டு இன்றைக்கு முழுக்க ஒரு அடிமை சாசனத்தை தமிழ்நாட்டையே அடகு வைக்க வேண்டும் என்று நினைத்தால் தமிழ்நாட்டை மீட்கக்கூடிய படை இங்கே தயாராகிவிட்டது என்பதைத்தான் நாளும் கூட்டணி மட்டுமல்ல மக்கள் கூட்டணியாகவே இது உருவாகி கொண்டிருக்கிறது என்பது மிகப்பெரிய செய்தி. ஆகவே பிறந்த நாள் என்பது இருக்கிறத அது ஒரு சிறந்த நாளாகவும் வரலாற்று திருப்பு நாளாகவும் முதலமைச்சர் இருக்கிறது. எனவே உலகம் முழுவதும் வாழ்த்தி கொண்டிருப்பதில் நாங்களும் இணைகிறோம்.